வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் ஜிஎஸ் பகுதியில், அதாவது பொது அறிவு பகுதியில் தமிழ் இலக்கியம் தொடர்பாக 13 கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த கேள்விக்கான ஆன்சர் கீஸை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கிய கேள்விகள் எந்த ஆதாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போது பொது அறிவு பகுதியில் தமிழ் இலக்கிய பகுதியின் முதல் கேள்வியை பார்த்துருவோம். இந்த கேள்வி நண்பர்களே எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற புத்தகத்தில் 103வது பக்கத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அந்த புத்தகத்தில் 103வது பக்கத்தை பாருங்கள். இங்கே கேள்வி பாருங்கள் நண்பர்களே. திருக்குறள் உரைவளம் யார் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம அதற்கான விடையை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர். இங்கே கோடிட்டு காட்டுறேன் பாருங்கள். திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர். அடுத்தது திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர். இங்கே பார்த்தீங்கன்னா திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர் 3வது ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு பார்த்துருவோம். இங்கே 104வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன். அடுத்தது இங்கே ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா வாழும் வள்ளுவம். இங்கே வாழும் வள்ளுவம் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா வாழும் வள்ளுவம் வாசை குழந்தைசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த நூலை. கேள்விக்கான விடை நண்பர்களே ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 ஆகும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 2வது கேள்வி. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்குலத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண் பார் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நண்பர்களே 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் பருவத்தில் காவற்பண்டு அவர்கள் புறநானூற்று பாடலில் இந்த பாடலை பாடியிருப்பார். தோன்றுவன் மாதம் போர்க்களத்தானே அப்படின்னு. இது அந்த பாடலின் கடைசி வரி. இந்த காவற்பெண்டு அவர்கள் நண்பர்கள் பெண் பார்ப்பளவர். இவர் அதாவது சங்க இலக்கியத்திலேயே ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருப்பார். அந்த பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கும். அந்த புறநானூற்று பாடல் 86வது பாடலாகும். அடுத்ததாக 3வது கேள்வி நண்பர்களே. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1, 2, 5 ஆகும். குறிஞ்சிக்கு கிளி, முல்லை காட்டுக்கோழி, மருதம் நெய்தல் தவறு, பாழைக்கு புறா. நண்பர்களே, மருதத்திற்கு சரியான பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாரை, அன்னம், குருகு இந்த மாதிரி பறவைகள் வரும். அதே மாதிரி நெய்தலுக்கு கடற்காகம் இடம்பெறும். இந்த கேள்வி நண்பர்களே நம்மளுடைய தமிழ் பாடப்புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற அதே மாதிரி தேவிராவின் தமிழ் இலக்கணம் என்கிற புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம அந்த தகவலை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேவிராவின் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற புத்தகம். இங்கே பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு கிளி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலைக்கு புறா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முல்லைக்கு காட்டுக்கோழி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நெய்தலுக்கு கடற்காகம் கொடுத்துருக்காங்க. மருதத்திற்கு பாருங்கள், மருதத்திற்கு நாரை, அன்னம், குருகு, தாரா, வண்டானம் முதலியவை கொடுத்துருக்குறாங்க. அறிவு பகுதியில் அடுத்த இலக்கிய கேள்வி நண்பர்களே. ஈர்ப்பு முகம் செரித்த ஏந்தலில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் நண்பர்களே புறநானூறு 369வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலை எழுதியவர் பரணர் நண்பர்களே. இந்த பாடல் நண்பர்களே போர்க்களத்தில் நடக்கும் நிகழ்வுகளை ஏற்களத்தில் நடக்கும் நிகழ்வுகளோடு ஒப்புமைப்படுத்தி, அதாவது உருவகப்படுத்தி பாடியிருப்பார் பரணர். இப்போ இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு முகம் செரித்த ஏந்தலில் மறுப்பின். மறுப்பு அப்படின்னா நண்பர்களே யானையின் தந்தம் அப்படின்னு அர்த்தம். ஏந்தலில் அப்படின்னா மிக அழகிய என்ற அர்த்தம். செரித்தன திணித்த என்ற அர்த்தம். இருப்புன இரும்பு நண்பர்களே. முகம்னா அந்த இரும்பு போன்ற அமைப்பு என்ற அர்த்தம். இப்போ இரும்பு போன்ற அமைப்பு அந்த யானையின் தந்தத்தில் பொருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வரி நமக்கு விளக்குகிறது. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க நண்பர்களே, இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த வரியை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த வரியில் எந்த ஒரு அணியும் இடம் பெறவில்லை. இதன்படி நம்ம பார்த்தோம்னா தற்குறிப்பேற்ற அணி தான் வரும். ஆனால் இந்த மொத்த பாடலையும் எடுத்துட்டோம்னா இதில் உருவக அணி தான் இடம்பெறும். எப்படின்னு பார்த்தோம்னா போர்க்களத்தை ஏற்களமாக உருவகப்படுத்தி அவர் பாடியிருப்பார். இந்த கேள்விக்கான விடை நண்பர்களே உருவக அணி தான் வரும் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஓமை அணி வரும் என்றும் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் தற்குறிப்பேற்ற அணி வரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நம்ம அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்தோம்னா நம்ம பார்த்துக்குவோம். அடுத்த கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. இந்த கேள்வி பாருங்கள். ஆதரவு தேடுதலின் சின்னம், அன்பின் சின்னம், காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான். இது நண்பர்களே குறுந்தொகை வரும். இங்கே ஆப்ஷன் பி, சியும் சரியாக பொருந்தும். அதாவது பார்த்திங்கன்னா பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது.
பண்டில் விளையாட்டு வந்து நற்றிணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு வரும். அப்போ வந்து 1, 3 வந்து 2 இடங்களில் வருது. நண்பர்களே, இங்கே ஆதரவு தேடுதலின் சின்னம் பார்த்தீங்கன்னா அசோக மரத்தின் நிலை அல்லது வெள்ளை அல்லி மலர் வரும். இதற்கான சோர்ஸ் வந்து நண்பர்களே எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நண்பர்களே, வெராண்டா ரேஸ் ஆன்சர் கீழே வந்து 2413 வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சுரேஷ் IAS அகாடமி அந்த ஆன்சர் கீழே வந்து 4213 குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் 1, 3 சரியானது. ஏக்கு வந்து நண்பர்களே 2 வருமா அல்லது 4 வருமானு நம்ம வந்து TNPSC ஆன்சர் கீழே நம்ம பார்த்துருவோம். அடுத்த திருக்குறள் கேள்வி பார்ப்போம் நண்பர்களே. திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? நண்பர்களே, இங்கே ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அரசனுடைய கடமைகள் வந்து நேரடியாகவே கற்பிக்கப்படுகின்றன. இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஆடவருடைய கடமைகள் என்று ஆன்சருக்கு பார்த்ததாக ஞாபகம் நண்பர்களே. அதை நான் தேடி பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கான ஆன்சர் வந்து ஆடவர் தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த தமிழ் இலக்கிய கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தலைச்சங்க புலவனார் தமிழ், இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியை வந்து சேக்கிலார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ் சங்கம், இது வந்து கம்பர் எழுதியிருப்பார். நண்பர்கள், இந்த கேள்வி வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க நண்பர்களே. அதற்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தலைச்சங்க புலவனார் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் புத்தகத்தில் தலைச்சங்க புலவனார் தமிழ் பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ் சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நாட்டகன் அகன்பொதியர் திருமுனிவன் தமிழ் சங்கம் சேரிக்கு பிறையில் கம்பராமாயணத்தை இயற்றியவர் வந்து கம்பர். இங்கே வந்து ஆப்ஷன் இரண்டாவதுக்கு வந்து, அதாவது ஆப்ஷன் பிக்கு வந்து 1 வந்து சரியான விடை. அடுத்தது பார்த்திங்கன்னா கூடலை நாய்ந்த ஒன்றின் தமிழ். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மாணிக்கவாசகரை இயற்றிருப்பார். இதற்கான சோர்ஸ் நம்ம பார்த்துருவோம். இங்கே பார்த்திங்கன்னா உறைவான் உயர்மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழைந்தனையோ திருவாசகத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 4 தான் விடையாக வரும். அப்போ வந்து 2, 1, 4 ஆன்சர் வந்து 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி சரியான விடையாக வரும். அடுத்த கேள்வியை பார்த்து விடுவோம் நண்பர்களே. கூற்று பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. இந்த பாடல் வரிகள் நண்பர்களே திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றுள்ளன. இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தமிழ் மகனார். இது வந்து நண்பர்களே நம்முடைய சேனலின் திருக்குறள் PDFல வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இப்போ காரணம் பார்த்திங்கன்னா திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. ஆமாம் நண்பர்களே, அவர் வந்து புதுமையாகவும் புரட்சிகரமானதாகவும் கருத்துக்களை வந்து திருக்குறள் மூலம் சொல்லியிருக்கிறார். இப்போ கூற்று சரி, காரணமும் சரி. ஆன்சர் வந்து இதற்கு வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த ஒரு கேள்வி நண்பர்களே, திருக்குறள் தொடர்பானது. சான்றாமையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துகான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே ஆப்ஷன் டி அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடும் 5 சால் ஊன்றிய தோன் என்று வரும். இது வந்து நண்பர்களே பொருட்பாலில் பார்த்தீங்கன்னா சான்றாண்மை அதிகாரத்தில் வந்து 983வது குறள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தோன் பார்த்திங்கன்னா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு என்று வரிசையாக இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக ஒரு திருக்குறள் தொடர்பான கேள்வி நண்பர்களே. உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதற்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ நண்பர்களே. இது வந்து ஊக்கமுடைமை அதிகாரத்தின் முதல் குறள். பார்த்திங்கன்னா உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்றும். நண்பர்களே, இந்த திருக்குறளை வந்து நம்முடைய திருக்குறள் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கியிருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு நூல்கள் தொடர்பான கேள்வி நண்பர்களே. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலான நூல்களை வந்து எழுதியிருப்பார். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியிருப்பார். பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு இந்த மாதிரி நூல்களை எழுதியிருப்பார். இந்த 3 நமக்கு தெரிந்தாலே நம்ம வந்து ஆன்சர் எழுதி விடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை வந்து தமிழன் இதயம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நண்பர்களே. அடுத்ததாக ஒரு திருக்குறள் தொடர்பான கேள்வி நண்பர்களே. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் PT ஜெயின் நண்பர்களே. வடமொழியில் மொழிபெயர்த்தவர் தான் அப்பாத்திச்சிதர். ஆனால் இந்தி வடமொழி இந்த இரண்டையும் வந்து ஒன்றாகத்தான் குறிப்பிடுவார்கள். அதே நேரத்தில் இரண்டையும் வந்து குழப்பிக் கொள்ளவும் செய்வார்கள்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் வந்து டாக்டர் கிரால் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. இது சரியான விடை. 4 பார்த்தீங்கன்னா நட்பியல் வந்து 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நட்பியல் வந்து 17 அதிகாரங்களை கொண்டது என்று வந்து இணையதளங்களில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து சரியானது. இந்த 3 எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஆப்ஷன் பி பார்த்தோம்னா 1, 3 சரி என்று வருகிறது. இதற்கான விடை வந்து நண்பர்களே ஆப்ஷன் பி ஆகும். நண்பர்களே கடைசி கேள்வியாக 13வது கேள்வி பார்க்க போகிறோம். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியை திருக்குறள் என்று கூறியவர் யாருன்னு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. என்று கூறியவர் வந்து ஏரியல் நண்பர்களே. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கருத்தை ஒற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிளில் இப்படியும் கேள்வி கேட்கலாம். தமிழர் வேதம் என்று திருக்குறளை குறிப்பிட்டவர் யாருன்னு கேள்வி கேட்கப்படலாம். நண்பர்களே இதற்கான சோர்ஸ் நான் தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. ஆனால் யூடியூபுக்கு ஆன்சர் கீஸை பொறுத்தளவுக்கு இதற்கான விடை வந்து ஜிஇ போப்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த கேள்வி படித்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த கேள்வியிலிருந்து 2 கேள்விகள் வந்து கேட்கப்படலாம். ஏரியல் மற்றும் ஜிஇ போப் பற்றியும் கேள்விகள் வந்து கேட்கப்படலாம்.